Good morning, students. Today we are going to learn the prose friendship. Unit 6. The name of the prose is friendship. வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் யூனிட் பேஜ் நம்பர் 151. Turn to page number 151. First warm up activity. Do you have any childhood friendship that is still strong today? Do you have childhood friendship? சிறு வயசுலேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூடயாவது இருக்கா? அது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டின். டு யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ் ஈஸிலி? நீங்கள் அடுத்தவங்க கூட ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிடுவீங்களா? ஷேர் அன் இன்சிடென்ட் தட் யூ ரிமெம்பர் ப்ரவுட்லி அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட நடந்ததை நீங்கள் இன்னும் மறக்காமல் வச்சுருப்பீங்களா? அந்த இன்சிடெண்ட்டை யூ ஹாவ் டு ஷேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ். Next page. VIII was once a successful businessman in Coimbatore. VIII Constructions was once a leading construction company. His company constructed many shopping complexes, houses, and a few apartments in and around Coimbatore. Everything went well until his father died. After his father's death, his brothers demanded to split the wealth as they want to start their business separately. VIII, the character of the prose is VIII, was once a successful businessman in Coimbatore. They are living in Coimbatore and he was a one successful businessman. VIII Construction, they are doing the construction business. The name of the construction is VIII Constructions. Was once a leading construction company. Construction அப்படிங்கிறது கட்டுமான கம்பெனி. பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்காங்களா அந்த கம்பெனி தான். அதில் வந்து வெற்றி வந்து அவங்களோட கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டட் மெனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ஹவுசஸ் அண்ட் a few apartments in and around கோயம்புத்தூர். இவங்க கம்பெனி மூலமாக நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு நிறைய கடைகள் மொத்தமாக கட்டி வச்சுருப்பாங்களா, அண்ட் ஹவுசஸ் வீடுகள், அண்ட் ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயும் சிட்டிக்கு வெளியிலையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க கம்பெனி மூலமாக நிறையா கட்டி கொடுக்காங்க. எவ்ரி திங் வெண்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட். அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் his brothers demanded to split the wealth as they want to start their business separately. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க கூட பிறந்தவங்க அவங்களோட சொத்து வெல்த் அப்படிங்கிறது சொத்துக்களை என்ன பண்ணுறாங்க, தனியாக எனக்கு பிரிச்சுத்தாங்க அப்படின்னு கேட்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், அதனால் எங்களுக்கு பாதி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர்ஸ்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க. From then on, Vetri found it difficult to establish his business. He took loans to run his company, but he could not pay the loan. So he sold all his properties and paid the loans. Vetri's family now lived in a very small home. அவங்க சொத்து எல்லாம் பிரதர்ஸ் கட்டணும், அவங்க பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிட்டு. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியல, வெற்றியால் அவங்க பிஸ்னஸை சரிபட நடத்த முடியல. அது ரொம்ப கடினமாக ஆகிட்டு. சொத்துலாம் பிடிச்சோடனே அவங்களுக்கு லேண்ட் எல்லாமே கம்மியானோடனே வெல்த் கம்மியாயிட்டு. ஸோ அவங்களால அவங்க பிஸ்னஸை தொடர்ந்து நடத்த முடியல. ஸோ ஹி டுக் லோன்ஸ். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாரோ பண்ணுறாங்க. எங்கள் பேங்க்கில் லோன்ஸ் எடுக்காங்க. டு ரன் ஹிஸ் கம்பெனி, அவங்க கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காக லோன் எடுக்காங்க. பட் ஹி குட் நாட் பே த லோன். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றனால அவங்களால என்ன பண்ண முடியல, லோனை ரீபே பண்ண முடியல. ஸோ ஹி சோல்டு ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெய்ட் த லோன்ஸ். அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே என்ன வேண்டியதாகிட்டு விற்று விட வேண்டியதாகிட்டு விற்றுட்டு அண்ட் பெய்ட் த லோன்ஸ் வந்து அடைக்காங்க. வெற்றிஸ் ஃபேமிலி நவ் லிவ்ட் இன் எ வெரி ஸ்மால் ஹோம். அவங்களுடைய ஃபேமிலி, இப்போ வெற்றியோட ஃபேமிலி வந்து என்ன ஆகிட்டு ஒரு சின்ன வீடுலாம் என்ன பண்ணுறாங்க, வசித்து கொண்டு இருக்கிறார்கள். Vetri found a job and started to lead a normal life. But he always longs to start a new construction company. But he did not know how to get money to start a company. No one was ready to lend him money. One day, as he discussed with his wife said, "Why don't you ask your friend Asif? You often said that you were good friends." Vetri replied, "Yes, but he is in Chennai. He is very busy with his business.
I don't think it would be easy to meet him, wife asked. Why don't you give it a try? Vetri said. I haven't seen him for a long time. What will he think of me if I ask him to help now? Wife said. Then forget the idea to start a new business. Vetri, after deep thought, decided to meet his friend. He told his wife about his decision and took the next train to Chennai. வெற்றி ஃபவுண்ட் எ ஜாப். இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னோடனே ஹி சர்ச் எ ஜாப். என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டட் டு லீட் எ நார்மல் லைஃப். அதனால் அவங்களோட வாழ்க்கை வந்து இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணி நிறையா செல்வ செழிப்போடு இருந்தாங்க. இப்போ வேலைக்கு போகிறனால காசு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் அது டு எ நார்மல் லைஃப். பட் ஹி ஆல்வேஸ் லாங்ஸ் டு ஸ்டார்ட் எ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஆனால் இவர் எப்பவும் விரும்பிகிட்டே இருக்கிறது அவர் புதுசாக எப்படியாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்பிகிட்டு இருக்கார். பட் ஹீ டிட் நாட் நோ ஹவு டு கெட் மனி டு ஸ்டார்ட் எ கம்பெனி. இவர் புதுசாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தொடங்குறதுக்கு எப்பவும் விருப்பப்பட்டிருக்காரு. ஆனால் கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா காசு தேவைப்படும். ஆனால் இவருக்கு எப்படி காசு கிடைக்கும், வெல்த் ப்ராப்ளமாக இருக்குது. எப்படி காசு கிடைக்கும் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவருக்கு எப்படி தொடங்குவது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மணி. யாருமே என்ன பண்ண மாட்டேங்காங்க, அவருக்கு காசு லெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறது. யாருமே அவருக்கு காசு கொடுக்குறதுக்கு தயங்குறாங்க. One day as he discussed with his wife said, why don't you ask your friend Asif? You often said that you were good friends. ஒரு நாள் அவங்க மனைவியோட டிஸ்கஸ் அப்படிங்கிறது கலந்துரையாடிட்டு இருக்கும்போது his wife said, why don't you ask your friend Asif? நீங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்ட் ஆசிஃப்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்காங்க. யூ ஆஃபன் செட் தட் யுவர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே நல்ல சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஆசிஃப்ட்ட என்ன பண்ணிடலாம், கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி ரிப்ளைட், எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை. ஆமாம், ஆனால் அவன் சென்னையில் இருக்கான். ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ். ஆனால் அவன் ரொம்ப பிஸியாக அவனோட பிஸ்னஸில் இருப்பான். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். அவனை பார்க்குறது அவ்வளோ ஈஸியாக நம்ம மீட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப் ஃபாஸ்ட், ஒய் டோன்ட் யூ கிவ் இட் எ ட்ரை? நீங்கள் ஏன் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்காங்க. வெற்றி சைட், ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். வாட் வில் ஹி திங்க் ஆஃப் மீ? நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டு, அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் நவ், நான் உதவி பண்ண சொல்லி கேட்டால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி வெற்றி ரிப்ளை பண்ணுறப்ப ஒய்ஃப் செட், தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஐடியா மறந்துடுங்க, அதை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்கிறாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹி டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் அபவுட் ஹிஸ் டிசிஷன் அண்ட் டுக் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, அண்ட் டிசைடட் முடிவெடுக்கிறான், டு மீட் சந்திப்பதற்கு ஹிஸ் ஃப்ரெண்ட், அவன் நண்பனை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கிறான். ஹி டோல்டு ஹிஸ் ஒய்ஃப் அபவுட் ஹிஸ் டிசிஷன், அவன் ஒய்ஃபை பார்த்து அவனோட டிசிஷன் என்ன பண்ணுறான் சொல்கிறான். அண்ட் டுக் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. அண்ட் டுக் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. அடுத்த ட்ரெயின் என்ன இருக்கோ அதில் ஏறி என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு கிளம்புறான். யார் கிளம்புறான் அப்படின்னா வெற்றி கிளம்புறார். கிளாசரி பார்த்திங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ். நிறைய அடுக்குமாடியில் கடைகள் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டிமாண்டட், ஆஸ்க் அத்தாரிட்டிவ்லி, அதிகாரத்தோடு கேட்பது. எஸ்டாப்ளிஷ், செட்டப் ஆன் அ ஃபிர்ம் அண்ட் பெர்மனன்ட் பேசிஸ், உறுதியாகவும் பெர்மனெண்ட் நிலையானதாகவும் இருக்கக்கூடியது எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது. டிசைடட், ஹேவிங் கிளியர் ஒப்பீனியன், முடிவெடுத்தல், கிளியர் ஒப்பீனியனாக இருக்காது. Section 2, next page. On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days.
They lived in a beautiful village, Kilakudi, near Coimbatore. The village had a middle school in the outskirts. It is in that school where Vetri had met Asif. The students and teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. They were always together in learning and playing. On the day of his travel, ஏற்கனவே ட்ரெயினை பிடிச்சாச்சு அப்படின்னு செக்ஷன் ஒன்றில் பார்த்தோம். இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காப்லாம். வெற்றி போர்டட் த ட்ரெயின். வெற்றி போர்டட் த ட்ரெயின். அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெயினில் ஏறி போய்கொண்டு இருக்கிறார். ஹிஸ் மெமரி வென்ட் பேக் டு ஹிஸ் ஸ்கூல் டேஸ். அவருடைய மெமரி என்ன, அது வென்ட் பேக், ஃப்ளாஷ்பேக் மாதிரி பின்னாடி திரும்பி செல்கிறது. எங்கே போகுது அப்படின்னா ஸ்கூல் டேஸ். அவருடைய ஸ்கூல் டேஸ் என்ன பண்ணுறான், நினைத்து பார்க்கிறார். தே லிவ்ட் இன் ஏ பியூட்டிஃபுல் வில்லேஜ், கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா கீழக்குடி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்து எங்கே இருக்குது அப்படின்னா நியர் டு கோயம்புத்தூர். த வில்லேஜ் ஹேட் எ மிடில் ஸ்கூல் இன் த அவுட்ஸ்கர்ட். அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் இவங்க படிக்காங்க. இட் இஸ் இன் தட் ஸ்கூல் வேர் வெற்றி ஹேட் மெட் ஆசிஃப். அந்த ஸ்கூலில் தான் வெற்றி வந்து யாரை மீட் பண்ணாங்க, ஆசிஃபை மீட் பண்ணாங்க. The students and teachers of the school would never forget Vetri and Asif as and their friendship. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்களும் ஆசிரியர்களும் மறக்க மாட்டாங்க, எப்போவுமே மறக்க மாட்டாங்க யாரை, வெற்றி அண்ட் ஆசிஃப். அவங்களுடைய நட்பை பற்றி என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. They were always together in learning and playing. ரெண்டு பேரும் எப்போவுமே சேர்ந்தே இருப்பாங்க. இப்போ லேர்னிங் படிக்கிறதுலையும் சரி, விளையாடுவதுலேயும் சரி. Their friendship started on the first day of school when Vetri's parents dropped him at the school. He started crying. Asif consoled him with a chocolate and said, "Don't cry when we will play after the bell." After that day, they stayed together, played together, and even exchanged their food. Their friendship grew stronger with the time. They were always good in studies and helping each other in studies. They also helped others with their lessons. Their friendship started on the first day of school. அவங்களோட நட்பு எப்போ, முதல் நாள் பள்ளிக்கூடம் தொடங்கும்போதே ஆரம்பித்து விட்டது. When Vetri's parents dropped him at the school. வெற்றியோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பையனை விட்டுறதுக்காக, வெற்றியை விட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. ஹீ ஸ்டார்டட் க்ரையிங். இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், வெற்றி வந்து அழ ஆரம்பித்து விட்டான். ஆசிஃப் கன்சோல்டு ஹிம் வித் சாக்லேட் அண்ட் செட். அந்த டைமில் யார் வரா, ஆசிஃப் வந்து அவனை பிடித்து ஆறுதல் படுத்துகிறான். கிவிங் ஹிம் அ சாக்லேட், என்ன பண்ணுறான், ஒரு சாக்லேட் கொடுக்கான். அண்ட் செட், டோன்ட் க்ரை, வி வில் ப்ளே ஆஃப்டர் த பெல். அழகாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த பெல் அடிச்சதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி ஒரு சாக்லேட் கொடுக்கான். ஆஃப்டர் தட் டே தே ஸ்டேட் டுகெதர், பிளேட் டுகெதர் அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்ச்டு தியர் ஃபுட். அதுக்கப்புறம் அவங்க எப்போவுமே ஒன்றாகவே இருக்காங்க. ஸ்டேட் டுகெதர், விளையாடுறதுலையும் சரி சேர்ந்தே விளையாடுறாங்க. அண்ட் ஈவன் தே எக்ஸ்சேஞ்ச்டு தியர் ஃபுட். அவங்களோட உணவை கூட என்ன பண்ணிக்கிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. தியர் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரூ ஸ்ட்ராங்கர் வித் டைம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுது, நாளாக ஆக ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்கிறது. They were always good in studies and helping each other in studies. They also helped others with their lessons. அவங்க படிக்கிறது நல்லாவே படித்தாங்க, மாறு மாதிரி உதவி செய்துக்குவாங்க. ஹெல்பிங் ஈச் அதர் இன் ஸ்டடீஸ். அவங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு டவுட்னா இவங்களுக்கு கேட்டு என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கிடுறாங்க. தே ஆல்சோ ஹெல்ப்ட் அதர்ஸ். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, படிப்பில் உதவி செய்கிறாங்க. One day there was a quarrel between Vetri and Asif's families, and both families stopped talking to each other. To everyone's surprise, they continued to be good friends. There was always a healthy competition between them. Surprisingly, the exam, the results, and the marks never affected their friendship. Their friendship continued till 10th standard. Then Vetri moved to Coimbatore and Asif to Chennai. Asif started his business in Chennai and settled there. Vetri always wanted to meet his friend but never had the chance to visit Chennai.
ஒன் டே தெர் வாஸ் எ குவாரல் அப்படிங்கிறது ஒரு சின்ன வாய் பிரச்சனையாக மாறுகிறது பிட்வீன் வெற்றி அண்ட் ஆசிஃப் ஃபேமிலிஸ். இரு குடும்பத்துக்குள்ள, வெற்றியோட குடும்பமும் ஆசிஃபோட குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் என்ன பண்ணுறது உருவாகிறது. அண்ட் போத் ஃபேமிலி ஸ்டாப்டு டாக்கிங் டு ஈச் அதர். இரண்டு குடும்பமும் யார்கிட்டையுமே என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறது கிடையாது. ரெண்டு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால அவங்களுக்குள்ள பேசுவது நின்று விட்டது. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் தே கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்களோட சர்ப்ரைஸ், எல்லாரோட சர்ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணல, அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல நண்பர்களாகவே இருக்காங்க. தெர் வாஸ் ஆல்வேஸ் எ ஹெல்த்தி காம்படிஷன் பிட்வீன் தெம். எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி காணப்படும். சர்ப்ரைசிங் த எக்ஸாம், த ரிசல்ட்ஸ் அண்ட் த மார்க்ஸ் நெவர் அஃபெக்டட் தியர் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களோட எக்ஸாமில் வந்து மார்க்கு, ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாது. த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ டில் 10th ஸ்டாண்டர்டு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தது. தென் வெற்றி மூவ் டு கோயம்புத்தூர் அண்ட் ஆசிஃப் டு சென்னை. ஆசிஃப் ஸ்டார்டட் பிஸ்னஸ் இன் சென்னை அண்ட் செட்டில்டு தேர். 10th படிக்கிற வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போகிறாங்க. வெற்றி வந்து கோயம்புத்தூர் பக்கம் போயிடுறாங்க, ஆசிஃப் வந்து சென்னை போயிடுறாங்க. ஆசிஃப் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் இன் சென்னை. ஆசிஃப் என்ன பண்ணாங்க, அவங்களோட பிஸ்னஸை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் செட்டில்டு தேர், அங்கேயும் தங்கிடுறாங்க. வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. இவங்க எப்பவும் பிஸ்னஸும் பிஸியாக இருந்ததுலாம் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆசிஃபை பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் சான்ஸ் கிடைக்கல. க்ளாசரி போர்டட் கெட் ஆன் ஆர் இன்டு எ வெஹிக்கிள். ஒரு ட்ரெயினில் போர்டட் த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம். ட்ரெயினில் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து போயிட்டு இருக்கேன். கன்சோல்டு கம்ஃபர்ட் சம்மோன் அட் த டைம் ஆஃப் க்ரீஃப். ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்காது. எக்ஸ்சேஞ்ச் கிவிங் சம்திங் அண்ட் ரிசீவிங் சம்திங். மாறி மாறி நம்ம கொடுத்துக்கலாம். காம்படிஷன் அண்ட் ஈவெண்ட் ஆர் கான்டெஸ்ட், ஒரு போட்டி. அஃபெக்டட் காஸ் அ சேஞ்ச் இன் சம்மோன் ஆர் சம்திங். சேஞ்ச் இன் சம்மோன், ஏதோ ஒரு காரியத்திலையோ அல்லது யாருக்குலையோ ஒரு சின்ன தாக்கத்தை நம்ம என்ன பண்ணுறது உருவாக்குவது. Today's homework, you have to write the section 1 and section 2 exercise for your homework, as in your homework note or English note. Say true or false இருக்கலாமா, இதுவும் செக்ஷன் 2ல் இருக்குது. அண்ட் செக்ஷன் 1ல் இருக்குது அந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் இதுவும். அண்ட் த glossary ரெண்டையுமே என்ன பண்ணுங்கள் உங்களோட இங்கிலீஷ் நோட்டில் எழுதி வைங்க. இதான் இன்றைக்குள்ள உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.